மாட்டிக்கிட்டியா? குமரி நெசவாளர் காலனியில் ஐயன் செல்வ விநாயகர் திருக்கோவிலை பரிவார தேவதைகளான மாயாண்டி சுரதேவான சுவாமியினுடைய திரு வரலாற்றினை ஐயன் சன்னிதானத்தில் பெரியோர்கள் முன்னிலையிலே பாடுகிறோம். தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கள்வர் ஏடுடைய மலரான் உனை நான் பணிந்தேன்
ஆசான கண்மணியே மதுரவ வேணும் ஐயா மங்கமுதி சுடலை மாடா ஆண்குடி உருகி பார்த்து அழகி சுகம் பலகை போட்டு அப்படிய பலகையில அரணாரும் பார்வதியோ ஒரு பொண்ணை உருக்கி பார்த்து ஒரு இடத்துல பலகையிலே முப்பத்து கோடி தேவர்களோ அவன் 48,000 ரிஷிமார்களும் ஆண்டவன் பகவான் நாயகனாக வீற்றிருக்க இடபாகத்திலே உமா மகேஸ்வரி பார்வதி அம்மா கொண்டிருக்க அங்கே தேவாதி தேவன்மார்கள் ரிஷி முனிவர்கள் பின்னர் தினமுருடர் வானவர் சூழ ஆதி கைலாசமலை எப்படி இருக்கின்ற சமயத்தில் பூ உலகத்தை பார்த்தோமேயானால் எல்லா மனுஷாளுக்கும் ஜோடி கொண்டு உத்தியோகம் புருஷ லட்சணம் என்று சொல்லுவோம் இல்லையா? ஆண்களுக்கு மட்டுமல்ல இன்றைக்கு மகளிரும் ஜோலிக்கு போகிறார்கள், சம்பாதிக்கிறார்கள். அப்படி மானிட பிறவிக்கு மட்டுமல்ல தெய்வங்களுக்கும் ஜோலி உண்டு. தெய்வங்களுக்கு என்னையா ஜோலி? தெய்வத்துக்கு என்ன ஜோலி? ஆமா, இப்ப சொல்லுவார் பாருங்க என்ன ஜோலி. அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் என்று சொல்லுவார்கள். படைத்தல் என்று சொன்னால் நான்முகன் பிரமதிவனுக்குரியது. காக்கும் கடவுள் என்று சொன்னால் கரைக்கின்ற பகவான் சிவபெருமான். அழித்தல் என்று சொன்னால் ஆதி தேசவ பெருமான். இதிலே காக்கும் கடவுள் அப்படின்னு சொன்னால் 7-14 புவனங்களுக்கும் சென்று இன்னார்க்கு இன்னபடி அளப்பது என் பெருமான் ஈஸ்வருடைய ஜோலி. பகவான் பாரில் உள்ள ஜீவராசிகளுக்கெல்லாம் வழியளக்கிறார். எப்படி வழியளக்கிறது தெரியுமா? நாடி வெள்ளத்தினை எடுத்து நாடி வெள்ளத்தினை எடுத்து நாடி எடுத்து நாடி எல்லாம் வழியளந்தார் வழியளந்தார். நாடி வெள்ளத்தினை எடுத்து நாடி வெள்ளத்தினை எடுத்து நாடி வெள்ளத்தினை எடுத்து பகவான் நாடி வழியளந்தார் வழியளந்தார். பகவான் நாடி வழியளந்தார் வழியளந்தார். நாடி வெள்ளத்தினை எடுத்து நாடி வெள்ளத்தினை எடுத்து நாடி வெள்ளத்தினை எடுத்து பகவான் நாடி வழியளந்தார் வழியளந்தார். பகவான் நாடி வழியளந்தார் வழியளந்தார். உரிய நிலத்தினை எடுத்து 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 பகவானோ உலகமெல்லாம் வழியளந்தார் வழியளந்தார். உரிய நிலத்தினை எடுத்து உரிய நிலத்தினை எடுத்து உரிய நிலத்தினை எடுத்து உரிய நிலத்தினை எடுத்து உலகமெல்லாம் வழியளந்தார் பகவானோ உலகமெல்லாம் வழியளந்தார் பகவானோ. உரிய நிலத்தினை எடுத்து உரிய நிலத்தினை எடுத்து உலகமெல்லாம் வழியளந்தார் பகவானோ உலகமெல்லாம் வழியளந்தார் பகவானோ. ஆழாகி நிலை எடுத்து அகிலமெல்லாம் வழியளந்தார். ஜீவராசிகளுக்கெல்லாம் வழியளக்கிறார். நாடி திரையெடுத்து நாடியெல்லாம் வழியளந்தார். உரிய திரையெடுத்து உலகம் எல்லாம் வழியளக்கிறார். ஆக்கி திரையெடுத்து அகிலம் எல்லாம் வழியளக்கிறார். தினந்தோறும் பகவானுடைய ஜோலி வழி இழக்கக்கூடிய ஜோலி. இன்னாருக்கு இனவழி என்று அழைக்கும். இந்த மனுஷனுக்கு இவ்வளவுதான் சம்பளம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு அவ்வளவுதான் சம்பளம். மனுஷன் 3 இட்லிக்கு மேல் திங்க வேணா 3 இட்லி தான். 2 சப்பாத்தினா 2 சப்பாத்தி தான். அப்படி பகவான்
ஆசைப்பட்ட பார்வதி அம்மையானவள் பகவானிடம் வருகிறாள். சுவாமி ஆண்டவா, இன்றைய தினத்திலே நானும் உங்களோட வழிகாக்க வருவேன் என்று பார்வதி அம்மையானவள் எப்படி சொல்லுகிறாள் தெரியுமா? வழியிழக்க நானும் வாரேன், நானும் வாரேன், நானும் வாரேன், நானும் வாரேன் என்று சொன்னால் வாரதியாள் வாரதியாள் சொல்லுகிறாள். ஆண்டவா பகவானே, இன்றைய தினத்திலே நானும் உங்களோடு வழிகாக்க என்று எம்பெருமானை சொன்ன வார்த்தையிலே சொன்னபோது பகவான் பார்க்கிறார். உமையவளை பார்வதி, அதாவது கைலாசத்திலே சிவமயம் இருக்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் சக்திமயம் இருக்க வேண்டும். இரண்டு மயங்களும் இல்லாவிட்டால் கைலாயம் இருள் சூழ்ந்துவிடும், இருள் மயமாகிவிடும். ஆகையினாலே பார்வதி, நான் சென்று வழிவந்து வருகிறேன், நீ இந்த கைலாசத்தில் இருந்து கொள் என்று எம்பெருமான் என்னைக்கும் போல வழியடக்க புறப்பட்டார், சென்று விட்டார். அப்படி இருக்கின்ற வேளையிலே பார்வதி அம்மையானவள் மனதிலே நினைக்கிறார், இவ்வளவு தூரம் சொல்லி இந்த ஆண்டவன் நம்மை அழைத்து செல்லவில்லை, இந்த மனமானது நிலை தடுமாறுகிறாள் பார்வதி அம்மையானவள். உண்மையிலேயே இந்த ஆண்டவன் படியிழக்க தான் போகிறாரா, வேறு எங்காவது போகிறாரா? பகவான் இன்றைக்கு படியிழக்க போகவில்லை, பகவானுடைய படியிழப்பை நாம் இன்றைக்கு பரிசோதித்தே தீர வேண்டும். அப்படி என்று மனதிலே நினைக்கிறாள் பார்வதி அம்மையானவள். சரி, பரிசோதிப்பதுன்னா எப்படி எப்படி பரிசோதிக்க? பாலில் உள்ள ஜீவராசிகளுக்கு எல்லாம் படியிழக்க போயிருக்கிறார் அல்லவா? நாம ஏதாவது இரண்டு ஜீவனை பிடித்து அடைக்க வேண்டும். அந்த ஜீவன்களுக்கு பகவான் இன்றைக்கு படியிழக்கிறாரான்னு பார்க்கணும், எப்படி அழகான்னு பார்க்கணும். அப்படி என்று மனதிலே எண்ணம் கொண்டு இந்த அம்மையான பார்வதியால் யாரை அழைக்கிறது தெரியுமா? பாரமையா விஸ்வகர்மா வார்த்தை கொண்டு சொல்ல கேளாய், நீ கானகமும் செல்ல வேண்டும், காஞ்சூரோ கம்பு வெட்ட, காஞ்சூரோ கம்பு வெட்டீரே, கம்பு வெட்டீரே, கம்பு வெட்டீரே, கட்டை சிவிழி செய்ய வேணும், கம்பு வெட்டீரே, கம்பு வெட்டீரே, கட்டை சிவிழி செய்ய வேணும், கம்பு வெட்டீரே, கம்பு வெட்டீரே, கட்டை சிவிழி செய்ய வேணும். அப்பா மகனே விஸ்வகர்மா, நீ கானகத்திற்கு செல்ல வேண்டும், செல்ல வேண்டும். அங்கே காஞ்சூரம் கம்பு வெட்டி, காஞ்சூரம் கம்பு எதுக்கு தெரியுமா? காஞ்சூரம் வெட்டைக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. அதாவது ஆலயங்கள்ல போற்றிமார்கள் கணபதி ஹோமம் வளர்ப்பார்கள். அப்படி வளர்க்கறச்ச ஒரு காஞ்சூரம் கட்ட துண்டு அப்படி போட்டாங்கன்னா அந்த ஆழியில போடுகின்ற போது கெட்ட சக்திகள், பேய், பிசாசு, பில்லி, சூனியம் எதுவும் உண்டாது. அப்பேற்பட்ட தனி சிறப்பு வாய்ந்தது இந்த காஞ்சூரம். அப்படி அந்த காஞ்சூரம் கட்டை வெட்ட சொன்னால் அழகான கட்டை சிவிழி கடைந்தெடுக்க சொன்னார். அந்த வார்த்தை காதில் கேட்டு விஸ்வகர்மா இப்படி வருகிறார் தெரியுமா? ஆனந்த கன காட்டுக்குள்ளே வாராரே விஸ்வகர்மா, ஆனந்த கன காட்டுக்குள்ளே வாராரே விஸ்வகர்மா, காஞ்சூரம் வெட்டி கம்பு வெட்டி கம்பு வெட்டி ஒரு கட்டை சிவிழி உண்டு செய்தார், உண்டு செய்தார், கம்பு வெட்டி கம்பு வெட்டி கம்பு வெட்டி கட்டை சிவிழி உண்டு செய்தார், உண்டு செய்தார், அவர் கட்டை சிவிழி உண்டு செய்தார், உண்டு செய்தார். ஓடோடி வருகிறார் விஸ்வகர்மா. அடர்ந்தவன் காட்டுக்குள்ளே வந்து காஞ்சோறும் கட்டை வெட்டி அழகான கட்டை சிவிழி உண்டு செய்தார், அப்படி ஒன்று செய்த சிவிழை பார்வதி அம்மாவிடம் கொண்டு கொடுக்கிறார். வாங்கி பார்த்தாள் பார்வதி அம்மையார்கள். அற்புதமான சிவிழி. இந்த சிவிழுக்குள்ளே நாம் ஏதாவது ஜீவன்களை பிடித்து அடைக்க வேண்டும். அந்த ஜீவராசிகளுக்கு எம்பெருமான் ஈசன் இன்றைக்கு படி அளக்கிறாரான்னு பார்க்கணும். அப்படி என்று மனிதரை எண்ணம் கொண்டு, சரி சின்ன சிவிழ் அல்லவா, ஒரு ஆணையை பிடிச்சு அடைக்க முடியுமா? முடியாது. சரி ஒரு பூனையவாது அடைக்க முடியாது, முடியாது அல்லவா? சின்ன உயிராக இருக்க வேண்டும். அப்படி சுற்றி முற்றி பார்க்கிறாள் பார்வதி அம்மையானவள். அந்த கைலாய மலை பர்வதத்திலே பார்வதி அம்மையானவள் என்ன பார்த்தாள் தெரியுமா? இரண்டு நல்ல சித்தருமை
ஆகையினாலே ஆணரும்பு ஒன்று பெண்ணரும்பு ஒன்றாக பிடித்தடைத்தாள். பிடித்தடைத்து திருகாணி கூட்டு போட்டு போட்டுகிறார். யாரும் அறியாத அறையிலே வைக்க வேண்டும் என்று முந்தானையிலே சுற்றி அப்படி எங்களுக்குள்ளே வைத்துக் கொண்டார். அப்படி இருக்கட்டுமே, இந்த ஜீவன்களுக்கு இந்த இரண்டு எறும்புகளுக்கும் எம்பெருமான் எப்படி படிக்கிறான்னு பார்க்கிறோம். அப்படி வைத்தாச்சு. அப்படி இருக்கிற சமயத்துல ஆண்டவன் பகவான் மதியம் திரும்பிய பிறகு மாணிக்க கைலாசமலை வருகிறார். பாரில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் வழி இழந்து விட்டு பகவான் வருகின்ற போது பொதுவாக வேலைக்கு போயிட்டு வரக்கூடிய கணவன்மாரை மனைவிமார் வரவேற்கணும் அல்லவா? எப்படி வரவேற்கணும்? காப்பி போட்டு தரட்டுமா, இந்த மோர் மீதி கறி தரட்டுமா, இந்த சாயா போட்டு தரட்டுமா, சரி, இந்த கடுங்காப்பியா போட்டு தரட்டுமா, சரி, இந்த தண்ணி குடிக்கிறான்னு ஏதாவது கேட்கணும். அப்படி ஆமா பகவானை ரூபாய் கொண்டு கொடுத்த ரூபாய் கொண்டு வீட்டுல வேக வச்சுட்டு பேசாம இருக்க கூடாது. அப்படி பகவானை தினந்தோறும் வரவேற்பாள், உபசரிப்பாள், பாத பூஜைகள் கொள்வாள் பார்வதி அம்மையார். ஆனால் அன்றைய தினத்திலே அம்மையான பார்வதியால் என்ன செய்தால் தெரியுமா? வாரம் என்று சொல்லவில்லை, வரவே மௌனமகளான் இருந்தால் மந்தை உமை பார்வதியாள் பார்வதியாள் பகவானை இன்றைக்கு எங்கே சென்று வருகிறீர்கள் அப்படின்னு கேட்டார். பார்த்தார் பகவான் பரமேஸ்வரன். உமையவளே, உமா மகேஸ்வரி பார்வதி, உனக்கு தெரியாதா? பாலில் உள்ள ஜீவராசிகள் எல்லாம் கடியாளந்தல்லவா வருகிறேன். இல்லை பகவானே, ஒரு காலம் இல்லை. இன்றைய தினத்தில் நீங்கள் படிகளக்க போகவும் இல்லை, படிகளக்கவும் இல்லை என்று பார்வதி உமை சொன்னவுடனே சொன்னபோது பகவான் பார்க்கிறார். உமைவழி பார்வதி, யார் வேண்டுமானாலும் இப்படி ஒரு கேள்வியை கேட்டிருக்கலாம். நீ இந்த கேள்வியை கேட்கலாமா? என்னவளே நீ கேட்கலாமா? என்னுடைய சரீரத்திலே இடவாதியை ஒதுக்கி தந்தவர் அல்லவா? இல்லை சுவாமி, நீங்கள் இன்றைக்கு படியளக்கவே இல்லை என்று தீர்மானித்து சொன்னால் திரிவர சுந்தரி பார்வதியாள். பார்த்தார் பகவான் பரமேஸ்வரன். பார்வதி, நான் எப்படி படியளந்து வந்தேன் தெரியுமா? கல்லுக்குள் இருக்கும் தேவை முதல் அது பயிர் இருக்கக்கூடிய சிசுவரைக்கும் கண்ணியமாக வெல்லவா படியளந்து வந்தேன். நீ எப்படி சொல்லுகிறார் தெரியுமா? கல்லினுள் தேவைக்கும் என்னிடத்திலே இரண்டு ஜீவராசிகள் பசியோடும் பட்டினியோடும் இருக்கிறது. ஆகையினாலே நான் இவ்வளவு தைரியமாக சொல்லுகிறேன் என்று பார்வதி அம்மையார் சொன்னபோது பகவான் கொடும் கோபத்திலே வருகிறார். பார்வதி, இப்படியே சொல்லிக் கொண்டிருந்தாயானால் என்னுடைய சாபங்களுக்கு ஆளாகுவார். சுவாமி, எத்தனை சாபங்கள் தந்தாலும் சரி, ஒரு சாபம் ரெண்டு சாபம் எத்தனை சாபங்கள் தந்தாலும் சரி, நீங்கள் படி அளக்கவே இல்லை என்கிறார் பார்வதியார். அப்படியானால் பார்வதி, நான் சாபங்களை தருகிறேன். உனக்கு 3 சாபத்தை தருகிறேன், பெற்றுக்கொள். பிறகு உன்னுடைய ஜீவராசியை பார்ப்போம்
இந்த சாபத்தை முதல் கொடுக்கிறார். எப்படிப்பட்ட சாபத்தை பகவான் கொடுக்கிறார் தெரியுமா? முதல் சாபம், தக்கனுக்கு மகளாக நீ பிறக்க வேண்டும் அம்மா. அஷ்டகாளி 8 பேராய் அவதாரம் புரிய வேண்டும். பேச்சியாக நீ பிறந்து பிணங்கள் எல்லாம் பகவான் 3 சாபங்களை பார்வதி அம்மாளுக்கு கொடுக்கிறார். முதல் சாபம் எப்படி தெரியுமா? தக்கராஜனுடைய மகளாக நீ பிறக்க வேண்டும். தாட்சாயினி என்ற நாமத்தில் வளர வேண்டும். மறு ஜென்மத்திலே வந்து நான் உன்னை மாலை சொல்வேன். இது முதல் சாபம். இரண்டாவது சாபம் என்ன தெரியுமா? அஷ்டகாளியர்களாக நீ பிறந்து பூலோக அபரியெல்லாம் ஆள வேண்டும். அஷ்டகாளிமாராக நீ பிறந்து 1000 அசுர தலைபலி வாங்க வேண்டும். இது இரண்டாவது சாபம். பெரியவர்களே பார்த்தீர்களா? பகவான் கொடுத்த இந்த இரண்டாவது சாபத்தின் காரணம் தான் இன்னைக்கு பூலோகத்துக்கு முத்தாரமை வந்திருக்கிறார். முத்து மாறி வந்தாள், சந்தன மாறி வந்தாள், ஒப்பிடாரி வந்தாள், வண்டி வளர்ச்சி வந்தாள், உச்சைனி மாகாளி வந்தாள், இடசேகரங்கை வந்தாள், வடிவுடைய அங்கையம்மை வந்தாள், வடக்குவார் செல்வி வந்தாள், காந்தாரி காந்துருகி கலிமுத்து லட்சுமி அப்படின்னு அட்டகாளி தேவிமார்கள் வர காரணம் பகவான் கொடுத்த இரண்டாவது சாபம். மூன்றாவது சாபத்தை பார்ப்போமா? அது கொஞ்சம் கொடுமையான சாபம். எப்படிப்பட்ட சாபம் தெரியுமா? பார்வதி ஒரு ஜென்மத்திலே நான் சுடலையாக பிறப்பேன். எனக்கு முன்னால் என்னுடைய தாயாக நீ பிறக்க வேண்டும். பேச்சியாக நீ பிறந்து பிணங்கள் எல்லாம் நீங்க வேண்டும். மாடனோடு நீ பிறந்து மாசாண்டை போக்க வேண்டும். எப்படி சாபம் கொடுக்கிறார் பாத்தீங்களா? மாடனோடு நீ பிறந்து மாசாண்டம் போக வேண்டும். அக்னியால் கொட்டை கட்டினாள். சாந்து கொண்டு தலை மெழுகி சந்தனத்தால் கோலமிட்ட வாசலிலே புன்னைவாளை தான் நிறுத்துகிறாள். அது மட்டுமல்ல, ஆற்றில் சென்று மண்ணெடுத்து அரணாரை போல் உருவம் செய்தாள். சேற்றில் சென்று மண்ணெடுத்து சிவனார் போல உருவம் செய்தாள். 1000 லிங்கம் வைத்து அடுக்கடுக்காக பூஜைகள் செய்தாள். ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய் என்று பகவான் ஈஸ்வருடைய நாமத்தை சொல்லி எந்த விதமாக தவம் இருந்தாள் என்று பார்த்தோமையானால் 4 காலால் பீடம் எடுக்கிறாள். 4 காலால் பீடம் விட்டாள். தழி
அம்மையானவள் எப்படி தவம் இருக்கிறார் தெரியுமா? 4 காலால் வீடமிட்டு நடுவிலே வஜ்ர கம்பத்தை நாட்டினார். கம்பத்தடி மேலே கிணத்து தங்க குடம் ஒன்று வைக்கிறார். தங்க குடம் மேலாக கொட்ட தேங்காவை வைக்கிறார். கொட்ட தேங்கான்னு சொன்னா மரத்தில் இருந்து நீர் வச்சிட்டார். அந்த கொட்ட தேங்காய் மேலதில அழகான ஒரு எலுமிச்சம் பழத்தை வைக்கிறார். இந்த எலுமிச்சம் பழத்திற்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. என்ன தெரியுமா? அதாவது மற்ற கனிகளை போல அல்ல இந்த எலுமிச்சம் பழம். முற்றிலும் மாறுபட்ட ஒரு குணம். என்ன தெரியுமா? மற்ற பழங்கள் எப்படி தெரியுமா? பிஞ்சாக இருந்தா துவர்க்கும், காயா இருந்தா புளிக்கும், பழுத்த பிறகு இனிக்கும், அழுதுனா புழு வந்துரும். ஆனால் இந்த எலுமிச்சம் பழம் அப்படி அல்ல. பிஞ்சாக இருந்தாலும் புளிக்கும், காயானாலும் புளிக்கும், பழுத்த பிறகு புளிக்கும். அழுதுன பிறகு எடுத்து கடிச்சு பாருங்க, சுவை மாறாத கனி ஒன்று உண்டுமே, ஆனால் அது எலுமிச்சம்பழம். ஆகையினாலே நான் திருமண வீட்டுல மாப்பிள்ளை கையில வச்சுன்னு கொடுக்கிறார் எலுமிச்சம்பழத்தை. என்ன அர்த்தம் தெரியுமா? ஐயா மாப்பிள்ளை, என்னுடைய சகோதரி இன்னைக்கு கரம் பிடிச்சு கொடுக்கிறேன். இந்த எலுமிச்சம்பழத்தை போல மனம் மாறாதவனாக, இன்றைக்கு போல குணம் மாறாதவனாக, என்றென்றைக்கும் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்ற அர்த்தத்தில் இந்த எலுமிச்சம்பழத்தை அப்படி வச்சுன்னு கொடுக்கிறார். அப்பேற்பட்ட தனி சிறப்பு வாய்ந்த எலுமிச்சம்பழத்தை அம்மையார் பார்வதி அழைத்தாள். அந்த எலுமிச்சம்பழத்தின் மேல எங்க வைக்கிறாள் என்று பார்த்தோமையானால் சுவர் வெள்ளி பூவை வைத்தாள் அம்மையான பார்வதியாள். சுவர் வெள்ளி பூவை ஒரு செம்பு ஊசி நாட்டிடுவார். செம்பு ஊசி மேலிட அம்மையான பார்வதியாள். அவள் ஊசி மேல ஒரு காலோ, ஊசி மேல ஒரு காலோ, செந்தனை இடுமரே பழத்தின் மேலே செவ்வரளி புஷ்பத்தை வைக்கிறார். அம்மைமார்களுக்கு பிடித்த பூன்னா செவ்வரளி பூ. அந்த செவ்வரளி பூவின் மேலே ஒரு செம்பினாலான ஊசியை நிறுத்தி ஊசி மேல் ஒரு காலம் உச்சந்தலை கீழமாக பார்வதி அம்மையானவள் பகவானை தவம் இருக்கிறார். 12 வருட காலங்கள் எம்பெருமான் ஈசனை எண்ணி ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய் என்று சிவாய மந்திரத்தை உச்சரித்தபடியே இருக்கிறார். அப்படி இருக்கிற போது அம்மை பார்வதியினுடைய நிலைமை என்ன தெரியுமா? அம்மைக்கு கால்மாட்டில் முளைத்த மரம், தலைமாட்டில் பூச்செடிய, தலைமாட்டில் முளைத்த மரம், கால்மாட்டில் பூச்செடி, கால்மாட்டில் முளைத்த மரம், தலைமாட்டில் பூச்செடிய, தலைமாட்டில் முளைத்த மரம், கால்மாட்டில் பூச்செடிய, நன்றி தெய்வம். காளை வாகனம், ரிஷப வாகனம். காளை வாகனத்திலேறி கரைக்கின்ற பகவான் பார்வதி அம்மையுடைய தவச்சாலைக்கு வருகிறார். எப்படி வருகிறார் தெரியுமா? காளை நல்ல வாகனங்கள், காளை நல்ல வாகனங்கள், கருங்கடலும் ஏறி வரா, காளை நல்ல வாகனத்தில், காளை நல்ல வாகனத்தில், கருங்கடலும் ஏறி வரா.
பகவான் ஈசன் கண்விழித்தாள் பார்வதி அம்மையானவள். தவச்சாலையை தாண்டலித்து ஓடோடி வந்து பகவானுடைய பாதாரவிந்தங்களை பற்றினாள். உமா பார்வதி எதற்காக இப்படி ஒரு தவக்கோலம் என்று பெருமான் ஈசன் கேட்டபோது பார்வதி அம்மையானவள் சொல்கிறார், என் பெருமானை அண்டவா, ஒரு சமயத்திலே நான் உங்களை பரிசோதித்ததுனாலும் இப்படி மன்றாடி மன்னிப்பு கேட்டோம். அது மட்டுமல்ல பகவானே, பாலில் உள்ள ஜீவராசிகளுக்கு நீங்கள் படியிழக்க போகும்போது பார்வதி நான் கைலாசத்திலே தனியாக இருக்கிறேன். தனியாக இருக்கும் போது எனக்கு தகுந்த துணை வேணும் ஆண்டவா. எப்படிப்பட்ட துணை வேண்டும் தெரியுமா? எப்படி? எனக்கு கொஞ்சி நல்ல விளையாட குழந்தை ஒன்று வேணும் ஐயா. கொஞ்சி நல்ல விளையாட குழந்தை ஒன்று வேணும் ஐயா. கணியில் வைத்து விளையாட மகளை ஒன்று வேணும் சுவாமி. ஆண்டவா பகவானே, ஆதியும் பெருமானே, நான் கொஞ்சி விளையாட ஒரு குழந்தை வேண்டும். மடியிலே வைத்து விளையாட மதலை ஒன்று வேண்டும் ஐயா. மழை மீது வாசலிலே மண் அழைய ஒரு பிள்ளை வேணும். வட்டியில் போட்ட சாதத்தை வாரி உண்ண ஒரு பிள்ளை வேணும் இல்லையா? இதை அம்மா அம்மா என்றழைக்க அருமை பிள்ளை வேண்டும். தாயே தாயே என்று சொல்ல தயவு பிள்ளை வேண்டும் என்று பார்வதி அம்மையார்கள் பகவானை பார்த்து கேட்கிறார். பார்த்தார் பகவான் பரமேஸ்வரர். உண்மையுள்ளே பார்வதி, குழந்தை வரம் வேண்டும் என்று சொன்னால் என்னை கேட்டிருக்கலாமே. இப்படி 12 வருட காலங்கள் தவசிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது பகவான் சொன்ன மாத்திரத்திலே பார்வதி அம்மையானவள் சிரித்துக் கொண்டே சொல்லுகிறார், பகவானே, நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண பிள்ளை எனக்கு தேவையில்லை. கருவிலே ஜனிக்கக்கூடிய பிள்ளை எனக்கு தேவையில்லை. எனக்கு எப்படிப்பட்ட பிள்ளை வேணும் தெரியுமா? கணவனில்லா கை குழந்தை வேணும் என்று சொல்லுவாளா? எனக்கு புருஷனில்லா புத்தி இருந்தா வேணும் என்று சொல்லுவாளா? கணவனில்லா கை குழந்தை பகவானே, எனக்கு சாதாரண பிள்ளை தேவையில்லை. கணவர் இல்லாத கை குழந்தை வேண்டும். புருஷன் இல்லாத புத்திரன் வேணும். பிள்ளை இல்லாத ஒரு பிள்ளை வேண்டும். பெரியோர்களே, தாய்மார்களே, தவறாக நினைக்க வேண்டாம். பார்வதி அம்மா எப்படி கேட்கிறார் தெரியுமா? பகவானே, என்னுடைய தவ வலிமையினாலும் உங்களது திருவருளினாலும் கிடைக்கக்கூடிய அருமை பிள்ளை வேண்டும். அப்படி என்று கேட்டாள் அவை பார்வதியா. பார்த்தார் பகவான் பரமேஸ்வரர். பார்வதி, இந்த குழந்தையை நான் உனக்கு தந்தேனானால், இந்த வரத்தை தந்தேனானால், அந்த குழந்தை உனக்கு ஆபத்திற்கு உதவ மாட்டான். அவனால் உனக்கு நன்மை வராது, தீமைதான் வரும். இன்பம் வரவே வராது, துன்பம் தான் வரும். ஆகையினாலே இந்த குழந்தை உனக்கு வேண்டாம் பார்வதி என்று பகவான் உரைத்த மாத்திரத்திலே உரைத்த போது அம்மையான பார்வதியால் சொல்லுகிறாள், இல்லை பகவானே, எனக்கு நிச்சயமாக இந்த வரத்தை தந்தையே தீர வேண்டும். அப்படி என்று இடம் பிடிக்கிறாள் அவை. சரி, நீ கெட்ட வரத்தை உனக்கு தருகிறேன். அப்படியானால் நாளைய தினத்திலே சுப பிரம்ம முகூர்த்த வேளையிலே கைலாசமலை பர்வதத்திலே 1000 கால் மண்டபத்திலே மணிமண்டபத்தில் 32ஆம் தூணத்திலே தூண்டாத மணிவிளக்கு சுடர்விட்டு எரிகிறது. அங்கே சென்று என்னை நினைத்து கண்களை மூடி உண்டானப்பட்ட ஏந்தி பிடித்தார். நீ கேட்ட வரம் கிடைக்கும் பார்வதி. அந்த வார்த்தை கேட்டு தாயான பார்வதி அம்மையானவள் மறுநாள் தினத்தில் எப்படி வருகிறாள் தெரியுமா? சிவ பிரம்ம முகூர்த்த வேளையில நீராடி பட்டுடுத்தாள், நீண்ட கூந்தலை தண்ணி குடித்தாள். தலைவாரி
பார்வதி அம்மையானவள் தூண்டாத மணிவிளக்கு அருகாமையில் வந்து முந்தாரப்பட்டு ஏந்தி பிடித்து பெண்களை ஓடிக்கொண்டு பகவானுடைய நாமத்தையே சொல்லி நின்றாள். அப்படி இருக்கின்ற சமயத்தில் எம்பெருமான் ஈசன் யாருக்கும் தெரியாமல் தூண்டாத மணிவிளக்கை தொண்டுகிறார். அசையாத மணிவிளக்கை அசைக்கின்ற போது அங்கே என்ன நடக்கிறது என்று பார்த்தோமையானால் முத்து போல சுடரொளிகள் முத்து போல சுடரொளிகள் முந்தானையில் விழுகிறையா Maria
சுடலை